வரதட்சணை கொடுமையால் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் ஷார்ஜாவில் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் ஷார்ஜாவில் தனது 1.5 வயது மகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வரதட்சணை கொடுமையின் கோர முகத்தை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்தவர் விபஞ்சிகா. 32 வயதாகிறது. கணவருடன் ஷார்ஜாவில் வசித்து வந்தவர் கடந்த ஜூலை 8ஆம் தேதி தனது 1.5 வயது மகளுடன் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். விபஞ்சிகாவின் தற்கொலை குறிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது கணவர் வீட்டில் அனுபவித்த கொடூரமான சித்திரவதைகளை விபஞ்சிகா அதில் விலாவாரியாக எழுதியுள்ளார். என் மாமனார் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். இது பற்றி கணவர் நிதிஷிடம் சொன்னபோது அவன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என் அப்பாவுக்காகவும் தான் உன்னை மணந்தேன் என்று கூறினார். நாயைப் போல நான் சித்திரவதை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டேன். என்னால் இதற்கு மேல் தாங்க முடியவில்லை. அவர்களை விட்டுவிடாதீர்கள் என்று விபஞ்சிகா தனது மரணத்திற்கு முன்னால் எழுதியுள்ள வார்த்தைகள் உலுக்கும் வண்ணம் உள்ளன. விபஞ்சிகாவின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரது கணவர் நிதிஷ் மற்றும் நிதிஷின் தங்கை நீத்து, அவர்களது தந்தை ஆகியோர் மீது கேரள காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வரதட்சணை கொடுமை, உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல், தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரதட்சணை போதவில்லை என்று கூறி விபஞ்சிகா கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாக அவரது தாயார் புகார் அளித்துள்ளார். என் மகள் சிவப்பாக இருந்தாள். என் மருமகனும் அவன் குடும்பமும் கருப்பாக இருந்தனர். அதனால் அவளை அழகற்றவளாக காட்ட வேண்டும் என்று அவளது தலைமுடியை வெட்டினார்கள் என்று கண்ணீருடன் அவர் தெரிவித்துள்ளார். கணவரின் கள்ளத் தொடர்புகளை கேள்வி கேட்டபோது விபஞ்சிகா தாக்கப்பட்டதாகவும் அவரது தோற்றம் வேண்டுமென்றே சிதைக்கப்பட்டதாகவும் அவருக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு போதுமான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் என் மகள் அமைதி அடைவாள் என்று விபஞ்சிகாவின் தாய் உருக்கமாக கோரியுள்ளார். இந்த சம்பவம் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய பெண்கள் எதிர்கொள்ளும் குடும்ப வன்முறை மற்றும் வரதட்சணை கொடுமைகளின் தீவிரத்தை சுட்டிக்காட்டுகிறது.